ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டா நாசா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட மிஷன் நேம் என்ன அப்படின்னா மிஷன் ப்ரீஃபயர். ஓகேவா? ஸோ இதை பத்தின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் பேஸ்ட் ஆன் தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ லெட்ஸ் டிஸ்கஸ். ஓகேவா? Recently, NASA launched one of the two climate satellites which would study heat emissions at Earth poles. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நாசா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டா 2 சேட்டலைட் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ண போறாங்க, அந்த சேட்டலைட் மூலமா they are going to study heat emissions at Earth poles. எர்த்தோட 2 போல்ஸ்லயுமே எமிட் ஆகக்கூடிய ஹீட்டை வந்து என்ன செய்ய போறாங்க, ஸ்டடி பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் பண்ணியாச்சு. செகண்ட் சேட்டலைட் வந்து என்ன செய்ய போறாங்க, they are going to launch. ஓகேவா? அந்த மிஷன் நேம் என்ன அப்படின்னா மிஷன் ப்ரீஃபயர், which means polar radiant energy in the far infrared experiment. ஓகேவா? இப்போ எர்த்தோட போல்ஸ்ல வந்து எமிட் ஆகக்கூடிய ஹீட்டை அவங்க மெஷர் பண்றதுனால நமக்கு என்ன பர்பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனர்ஜி பட்ஜெட்டை வந்து என்ன செய்யலாம், we can easily calculate அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனர்ஜி பட்ஜெட் அப்படின்னா என்ன அர்த்தம், பட்ஜெட்னா நமக்கு தெரியும். எனர்ஜி பட்ஜெட் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் இன்கமிங் டு த எர்த் ஃப்ரம் த சன் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் அவுட் கோயிங் ஃப்ரம் தி எர்த் இன் டு த ஸ்பேஸ். ஸோ என்ன சொல்ல வராங்க, எர்த்தோட எனர்ஜி பட்ஜெட் அப்படின்னா என்னது, சன் கிட்ட இருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எர்த்துக்கு வருது அப்படிங்கிறதுக்கும், அதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எப்படி எர்த்துக்கிட்ட இருந்து வெளியே போகுது அப்படிங்கிறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய பேலன்ஸ் தான் என்னது, எனர்ஜி பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வச்சுதான் என்ன செய்யறாங்க, ஒரு பிளானட்டோட டெம்பரேச்சரும் கிளைமேட்டும் டிட்டர்மைன் ஆகுது. ஸோ எனர்ஜி பட்ஜெட் அப்படின்னா என்னது, சன் கிட்ட இருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எர்த்துக்கு வருது, அதே இது எர்த்ல இருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பேஸுக்கு எமிட் ஆகுது. இதோடைய 2 பேலன்ஸையும் வச்சுதான் என்ன சொல்றாங்க, ஒரு பிளானட் எர்த்தோட டெம்பரேச்சரையும் கிளைமேட்டையும் டிட்டர்மைன் பண்றாங்க. ஓகேவா? இப்போ எர்த்ல எல்லா ஏரியாலையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த எனர்ஜி பட்ஜெட்டை ஈஸியா கால்குலேட் பண்ணிடுறாங்க. பட் there is no way to measure the heat radiated from the poles which is Arctic and Antarctic. ஓகேவா? ஸோ ஆர்டிக்கும் அண்டார்டிகாலையும் என்ன பண்றது இல்ல, ஹீட் ரேடியேட் ஆகிறத மெஷர் பண்றதுக்கு எந்த ஒரு மெத்தடாலஜியும் ஃபைண்ட் அவுட் பண்ணல. அதுக்காக தான் என்ன பண்றாங்க, இந்த ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. A large amount of heat radiated from the Arctic and Antarctica is emitted as far infrared radiation. So ஆர்டிக்லையும் அண்டார்டிகாலையும் என்ன பண்றாங்க, ஹீட் எமிட் ஆகுது இல்லையா, அது எப்படி எமிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனா என்ன ஆகுது, எமிட் ஆகுது. ஓகேவா? அந்த ஃபார் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ஆர் வேவ்லென்த் ஆஃப் 3 μm to 1000 μm within the infrared range of electromagnetic radiation. ஸோ இது கூட நமக்கு என்னது தேவை கிடையாது. ஸோ ஃபார் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்னா என்ன, அதோடைய வேவ்லென்த் வந்து என்னது 3 μmல இருந்து 1000 μmக்கு இடையில இருக்கக்கூடியதுதான் என்ன சொல்றாங்க, ஃபார் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் கூட இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் கூட அதுக்கு என்ன இல்லை, அந்த மெஷர் பண்றதுக்கான மெத்தடாலஜி இல்லை. there is currently no way to measure this type of energy. as a result there is a gap in knowledge about the planet's energy budget. அப்போ எர்த்ல எல்லா ஏரியாலையுமே நமக்கு என்னது மெஷர்மெண்ட் இருக்கு, 2 ஏரியால மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னா என்னது, அந்த பேலன்ஸ் நமக்கு மிஸ் ஆகும். அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகுறப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாத பட்சத்துல எவ்வளவு ஹீட் ரேடியேட் ஆகுது அப்படிங்கறத நம்மளால என்ன செய்ய முடியாது, அக்யூரேசியோட மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்காக அதை கால்குலேட் பண்றதுக்கு அனுப்பப்பட்ட மிஷன் தான் என்னது, ப்ரீஃபயர் மிஷன். அப்போ அந்த மிஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The 2 ப்ரீஃபயர் satellites will be placed in the near polar orbit at an altitude of about 525 kilometers. ஸோ என்ன சொல்ல வராங்க, அந்த போல்ஸ்ல தான் என்ன செய்ய போறாங்க, 2 சேட்டலைட்டை லான்ச் பண்ண போறாங்க. இந்த மிஷனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, as I mentioned before, the main motto behind this mission is to measure the amount of heat radiated into the space by the Arctic and Antarctica, helping scientists to understand how this radiation influences the planet's climate. ஸோ இந்த மிஷனோட மெயின் மோட்டோ என்ன, ஆர்டிக்லையும் அண்டார்டிகாவிலையும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரேடியேஷன் எமிட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அது கண்டுபிடிக்கிறது மூலமா சயின்டிஸ்டுக்கு என்ன பர்பஸ் இருக்கு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ரேடியேஷன் ஹீட் ரேடியேஷன் எப்படி பிளானட்டோட டெம்பரேச்சர் அண்ட் கிளைமேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறாங்க.
So the overview பார்க்கலாம். Basically, this mission aims to study far infrared radiation from the earth poles using 2 CubeSats. ஓகேவா? So ரெண்டு cube satellites மூலமா என்ன பண்ண போறாங்க? அந்த ரெண்டு எர்த் போல்ஸ்ல இருந்தும் far infrared radiation emit ஆகுறத மெஷர் பண்ண போறாங்க. The data collected by these satellites will help scientists better understand the planet's energy budget. ஸோ இந்த கியூப்சாட் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட டேட்டா வச்சு என்ன செய்ய போறாங்க, சயின்டிஸ்ட் வந்து பிளானட்டோட எனர்ஜி பட்ஜெட்டை அக்யூரேட்டா என்ன பண்ண போறாங்க, மெஷர் பண்ண போறாங்க. The CubeSat will also measure the amount of far infrared radiation trapped by atmospheric water vapor and clouds at the poles and how this influences the greenhouse effect in the region. ஸோ அந்த கியூப்சாட் வந்து என்ன பண்ண போகுது, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் வந்து அட்மாஸ்பியர்ல வந்து என்ன ஆகுது, தங்குது, அது மூலமா வாட்டர் வேப்பர், போல்ஸ்ல இருக்கக்கூடிய கிளவுட்ஸ், இது எல்லாத்தையுமே வச்சு எப்படி வந்து அந்த ரீஜியன்ல கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து எஃபெக்டிவா இருக்குது அப்படிங்கறதையும் என்ன செய்ய போறாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண போறாங்க. ஓகேவா? இதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த ப்ரீஃபயர் கியூப் சேட்டலைட்ல என்ன யூஸ் பண்றாங்க, தெர்மல் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்றாங்க, ட்ரிஸ். ஓகேவா? தெர்மல் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமீட்டர். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆர்டிக்லையும் அண்டார்டிகாலையும் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வந்து எமிட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து மெஷர் பண்ணும். as its name implies, infrared spectrometer, since it measure the infrared radiations emitted from the Arctic and Antarctica region. ஓகேவா? The spectrometer features specially shaped mirrors and detectors designed to split and measure infrared light, providing detailed data for analysis. ஸோ அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்பெஷலா மேட் பண்ணப்பட்ட மிரர், அதோடைய டிடெக்டர்ஸ் எல்லாமே இருக்கு. அது மூலமா அவங்க என்ன பண்றாங்க, இன்ஃப்ராரெட் லைட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி மெஷர் பண்ணி ஒரு டேட்டாவை வந்து என்ன பண்றாங்க, டீடைல்டு அனலைசிஸ்க்கு வந்து டீடைல்டு டேட்டாவை வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரோட மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து இது எல்லாமே. ஓகேவா? இந்த மிஷனோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ என்ன சொல்றாங்க, their observations will help us understand the fundamentals of Earth's heat balance, allowing us to better predict how our ice, seas and weather will change in the face of global warming. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மிஷன் மூலமா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ஹீட் எனர்ஜி ஆஃப் த எர்த்தை வந்து என்ன செய்ய போறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எர்த்தோட ஹீட் பேலன்ஸ் எனர்ஜியை வந்து என்ன செய்ய போறோம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இந்த டேட்டா எனக்கு தெளிவா கிடைச்சிருச்சுன்னா, இது மூலமா நான் என்ன பண்ணலாம், எர்த் வந்து எப்படி இந்த பர்டிகுலர் கிளைமேட்க்கு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஐ கேன் ஈஸிலி ப்ரிடிக்ட் ஹவ் ice, seas and weather will change in the face of global warming அப்படிங்கறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம். ஓகேவா? So in this video we have discussed about NASA's recent mission, that is mission PREFIRE. So PREFIRE னா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்திருக்கோம். எனர்ஜி பட்ஜெட் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்தாச்சு. அந்த பர்டிகுலர் மிஷன் மூலமா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், அது ஃபைண்ட் அவுட் பண்றதுனால நம்மளோட benefits என்ன. ஓகேவா? So what are all the mission's objectives and also the overview of the mission. So what are all the equipment and technology used in that particular mission by the NASA. ஓகேவா? So இது எல்லாமே தான் பார்த்திருக்கோம். இந்த மிஷன் அனுப்புறதுக்கான மேஜர் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. So hope this session is useful and thank you for watching.